ஆகவே பெருந்தயவுடையவர்களாய் விளங்க வேண்டும், நம்முடைய ஆன்மா விளக்கம் பெற வேண்டும், அருளை அடைய வேண்டும் என்பால் 3 சிஸ்டம் தான் பெருமாள் சொல்றாரு. ஒரு ஆன்மா பிறவி எடுத்துக்கொண்டால் 3 இன்பங்களை அனுபவிக்கணும். அதுதான் இந்த பிறவி, மனித பிறவி. இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு முடிஞ்சு போச்சு. இம்மை இன்ப வாழ்வு என்பது இந்த உலகத்துல வாழும் போது நாம சௌக்கியமா வாழறது, நல்ல ஒரு மனைவி, மக்கள், வீடு, நல்ல குடும்பம், நல்ல சுற்றத்தார், நல்ல சூழ்நிலையில வாழறது. இது எதனால விளங்கானக்கா, ஜீவ தயவினால் உண்மை இன்ப வாழ்வு சித்திக்கும். மறுமை இன்ப வாழ்வு எதனால் சித்திக்கும்? அன்பினால் சித்திக்கும். ஆன்மாவுடைய உணர்ச்சி அன்பு உணர்ச்சி. அந்த அன்பு உணர்ச்சியை பெற்றுக் கொண்டவன் மறுமை இன்ப வாழ்வில் வாழ்வான். அதாவது அன்பு உணர்ச்சியினால் இந்த தேகேந்திரிய கருவி கர்ணங்கள் பெரிதாக விளங்கும், அறிவு பெருகிடும், அன்பு பெருகிடும், உள்ள இருக்க அணுக்களின் ஆற்றல் பெருகிடும், தயவு பெருகிடும், எல்லாமே பெருகிடும் அன்பு பெருகும் போது. அப்போ இந்த உலகத்திலே வாழ்வாங்க, பெரிய ஆனந்தத்துல வாழ்வாங்க. அதான் பெரிய தேகேந்திரிய கருவி கர்ணங்கள் என்றார். பிறகு பேரின்ப சித்திப்பா வாழ்வு எதாவது கிடைக்கும், அருமையான கிடைக்கும். அன்பு பெருகிவிட்டால் அருள் வெளிப்படும். அன்பின் பிறவி அருள், அருள் சொல்றாரு இல்லையா, அன்பின் பிறவி அருள். அன்பு பெருகிவிட்டால் அருள் பெருகும். அதான் பேரின்ப சித்தி பெருவாழ்வு. ஆகவே இன்ப இன்ப வாழ்வுக்கு ஜீவதயமும், மறுமை இன்ப வாழ்வுக்கு அன்பும், பேரின்ப வாழ்வுக்கு அருளும் அடைய வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கம். இந்த நிலை அனுபவத்தை பெறுவதற்கு சுத்த ஆகாரம், சுத்த ஒழுக்கம், இதுதான் சுத்த அன்பு. இந்த சுத்த ஒழுக்கம், சுத்த தயவு, சுத்த அன்பு, இது 3 இருந்தால் சுத்த அருள் கைகூடும். சுத்த சிவநிலை அனுபவத்தை பெற்று 7ஆம் நிலையை வாழலாம். அப்போ எங்க அடிப்படை இருக்குது? உணவுல இருக்குது. அந்த உணவை நல்ல உணவா எடுக்காதபடிக்கு உலகம் முழுக்க பிரியாணி கடைகளை போட்டு தந்திட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டா கலிபுருஷன். டங்கு 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 டங்குன்னு ஸ்கூல்ல பெல் அடிக்கிற மாதிரி செஞ்சுப்பான்டா. அதுக்கு ஏகப்பட்ட கியூ நிற்கும் தட்டை வச்சுக்கிட்டு. அங்க பொடிபாண்டு போட அந்த வாசனை எல்லாரையும் போட்டு இழுத்துரும். அப்பேற்பட்ட வாசனை, அதுதான் மோட்டோ சுவை. நாட்டில பட்டோம்னா ஆஹா, இந்த அருள் பிள்ளை காட்டுவாங்க மரண ஒளி. ராமதன்ம சொல்ற மாதிரி மரண ஒளி. டங் டங் டங்னு சாவு மணி போல. அந்த சாவு மணிய இங்க அங்க காட்டுறாங்க. ஆகவே அந்த மணிய கேட்க கூடாது, ஓங்கார நாதத்தை கேட்கணும். அதுதான் இந்த காது. அதான் ஓங்கார நாதம் கேட்கதான் ஓங்காரமா படைக்கப்பட்டது இந்த காது. நம்ம கர்ப்ப பையில எப்படி இருந்தோம்? ஓங்கார வடிவில் தான் இருந்தோம். ஒரு செடியில இருந்து மழை ஓடுது, எப்படி ஓடுது? ஓங்கார வடிவில் தான் இருக்கும். எல்லா கர்ப்ப பையிலையும் உயிர்கள் ஓங்கார வடிவில் தான் இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த காது வடிவில் இருக்கும், ஓங்கார வடிவில் இருக்கும். ஓங்காரம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. அப்போ தமிழா இந்த பிரபஞ்சத்தை இயக்குது அர்த்தம், புரிஞ்சுக்கங்க. தமிழா ஓங்காரம், ஓங்காரம் தான் தமிழ் மொழியே வெளிப்பட்டது. அகார உகாரம் அகாரம் கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குது. இறைமொழி, தமிழ் மொழி இறைமொழி. அந்த இறைமொழியாக தமிழ் மொழியை கற்றால்தான் ஒருவன் விரைந்து சன்மார்க்க நிலையை அடைவான், அருளை பெறுவான். ஆகவே மற்றவங்களாம் பெற முடியாதுன்னா பெறலாம். அன்புனா என்னன்னு தெரியாது, அருள்னா என்னன்னு தெரியாது. அதை விளக்கத்துக்கு மற்ற பாஷையில வார்த்தைகள் இல்லை. ஆனால் அன்பையும் தயவையும் அருளையும் வடிவமைத்து காட்டக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ் மொழி. சரிங்களா? ஆகவே அந்த தமிழ் மொழி உலகம் முழுக்க என்னைக்கு பரவுதோ, என்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் பேசப்படுதோ, அன்றைக்கு தான் அருள் முழுக்க விளங்கி ஆன்மாவுக்கு விடுதலை பெறும். ஞாபகம் வச்சுக்க. அத்தனை பேர் தமிழ்நாட்டை பார்க்க முடியாது, இடம் கிடையாது. தமிழ் வர வேண்டும். தமிழ் உலகமெல்லாம் பரவி எல்லா ஆன்மாவுக்கும் தமிழை கற்று ஓதி உணரும் போது அந்த ஆன்மாவுக்கு விளக்கம் பெறும். ஆகவேதான் தமிழை வளர்க்கணும்ன்றாங்க. அது நாம வளர்க்கறது இல்லை, இறைவன் வளர்க்கிறாரு. ஆனா சன்மார்க்கம் வளரும் போது தமிழ் வளரும். சன்மார்க்கம் வளரும் போது திருப்பா வளரும், திருப்பா வளரும் போது திருக்குறள் வளரும், திருக்குறள் வளரும் போது மற்ற எல்லா அலுவலர்களுடைய பாடல்களும் விளங்கும். சமய மதங்கள் ஒரே நேரத்தில் அழியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தருநிலையெல்லாம் உள்வாங்கும் சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே தனிப்பேர் கொண்டு போகும். திருநிலைக்கே ஒன்று பாரு, திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி.
எல்லா தருணரி தருவு என்றால் விருட்ச மரம், செடி கொடி மரம் எப்படி வளர்ந்து கிடக்குதோ அதுபோல் உலகமெல்லாம் தருநெறி. எல்லா நெறிகளும் எல்லா மரங்களும் வளர்ந்து கிடக்குது. அதெல்லாம் பூகம்பம் வந்தா உள்ள போயிடுது இல்லையா? பூகம்பம் வந்தா எல்லாம் உள்ள போயிடுது இல்லையா? தண்ணீரை எல்லாம் உள் வாங்கும். சுத்த சன்மார்க்கம் ஒன்றே தனிப்பேர் கொண்டு வாங்கும். எப்போ தனிப்பேர் கொண்டு வாங்கும்? திருநெறிக்கே வந்து பாரு. எது திருநெறி? அகநிலை வழிபாடே திருநெறியாம். சன்மார்க்கம் ஒன்றே அகநிலையை வழிபாடு செய்கின்றதாம். சுத்த சன்மார்க்கம் ஒன்றே அகநிலை வழிபாட்டை உணர்த்துகின்றதாம். மற்ற சமய மதங்கள் எல்லாம் புறநிலை வழிபாட்டை தான் உணர்த்துகின்றதாம். அப்ப அகநிலை வழிபாடு என்பது ஜோதி தரிசனமா? ஆதியும் அந்தமம் இல்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுங்கள் சுகம் பெற விளைவேன் நீதி கொண்டு உரைக்கேன். இது நீ மேலேறும் வீதி, மற்ற வீதிகள் கீழ் செல்லும் வீதி. அகநிலையில நீ வழிபடுற அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கிற அந்த வழிபாடுதான் உண்மையான வழிபாடு. மற்றதெல்லாம் புற வழிபாடு, அது தருநெறி. ஆனா எல்லாருக்குமே உலகத்தில் சமய மதம் அழிக்காது, அது இருக்கும். யாரிடத்திலிருந்து சமய மதங்கள் பற்றாக கைவிடப்பட்டதோ அங்க சமய மதங்கள் இல்ல. அப்படி உலகம் முழுக்க எல்லா ஆன்மாவிடத்திலும் சமய மதங்கள் மண்டி போயிடும், இருக்காதுன்றாரு. எப்போ சன்மார்க்கம் விளங்கும் போது. சன்மார்க்கம் எப்போ விளங்கும்? உணவில் கட்டுப்பாடு வந்தாதான் சன்மார்க்கம் விளங்கும். ஆகவே அந்த உணவு என்கின்ற மாயாத்திரையாகிய அசுத்த மாயாத்திரையாகிய அந்த தீய அணுக்களை அழித்துக் கொள்கின்ற நெறியாகிய சுத்த சன்மார்க்க நெறியை சார்ந்தவர்களுக்கு என்றும் பேரின்பமே சித்திக்குமா? ஆகவே இந்த கலிபுஷன் என்பது இந்த தீய அணுக்கள். இந்த தீய அணுக்கள் சிரசு முழுக்க இருக்குது, உடம்பு முழுக்க இருக்குது. சிரசில் இருக்கிற தீய அணுக்கள் அழியாமல் உடம்புல இருக்கிற தீய அணுக்கள் அழியாது. சிரசில் இருக்கிற இந்த 9 வட்ட அணுக்களையும் தீய அணுக்கள் உண்டு. அதுலயும் குறிப்பா 3 அடுக்கில் சொல்லக்கூடிய சுத்த அசுத்தமாகிய கலிவட்ட கலிவட்ட 3 வட்ட அணுக்கள் இருக்குது. 3 வட்டங்கள், சரிங்களா? முதல் வட்ட அணுக்களுக்கு கலிபுஷன் அதிபதி, அப்புறம் கலைவாணி அதிபதி, அப்புறம் 2ஆம் வட்ட அணுக்களுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிறகு கலிபுஷன் ஆதிக்கத்தில் இருக்கிற அரக்கன் முதல் வட்டத்துல வெளிவட்டத்துல வந்துருவாரு. அப்படின்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி. அப்புறம் மூன்றாவது வட்ட அணுக்கள், அதுல கலிபுஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அரக்க அணுக்கள், அப்புறம் சிவனார் அணுக்கள், ஆண் அணுக்கள், பெண் அணுக்கள் ஆகிய உமையோர் ஆதிக்கத்தில் இருக்கிற அணுக்கள். இப்படி கலைவாணி மகாலட்சுமி உமையோர் என்று 3 முப்பெரும் தேவியர்கள் அந்த அணுக்களை ஆளுகின்ற தெய்வங்களாக அகநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் புறநிலையில உங்களுக்கு சகாயம் பண்ண முடியாது என்றாங்க. அவங்க புறநிலையில் சகாயம் பண்ண முடியாது. அகநிலையில் அவர்களை எப்படி பூஜிக்கணும்? புறத்துல அவர்களுக்கு உரிய உணவு இருக்குது. அந்த உணவை வெளியே வச்சு உள்ள இருக்கிற மகாலட்சுமி தாயே, அணுக்களின் ஆற்றலாக இருக்கின்ற மகாலட்சுமி தாயே, இந்த உணவு உன்னுடைய அணுக்களுக்கு மட்டும் சென்று சேர அது புரிவாயின்னு நாம விண்ணப்பம் வச்சா அந்த ஆன்மா அந்த விண்ணப்பத்தை சக்தி சத்தர்கள் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தி அளித்த தெய்வ நட்டாயே. சக்தி சத்தர்களா இவங்க புரிஞ்சுக்க. வள்ளல் பெருமான் சொல்ற சக்தி சத்தர்கள் இந்த பிரம்மதேவன், விஷ்ணு, அந்த ருத்ரன் என்ற அணுக்களும், மகாலட்சுமி, கலைவாணி, உமையல் என்ற அணுக்கள் தான் சக்தி சத்தர்கள். சக்தி என்பது இந்த தாய்மார்கள், சத்தர்கள் என்பது அந்த ஆன்மார்கள். சக்தி சத்தர்கள் சார்ந்து ஏவல் செய் சித்தியை வைக்க இவர்கள் சொல்றாருன்னாக்கா ஆன்ம நிலையிலிருந்து அது அந்த அணுக்கள் கேட்கும். கேட்டு கொடுக்க வெளியே கொடுத்துரும். ஆகவே இந்த உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். மேற்கொண்டு இந்த இடத்துக்கு போனோம். ஆகவே அன்பார்ந்த சன்மார்க்க அன்பர்களே, மெய்யன்பர்களே, பெரியோர்களே, கலிபுஷன் என்கின்ற அந்த திரையாகிய முதல் திரையாகிய அசுத்த மாயாத்திரை அது நீங்கணும். சுத்த மாயாத்திரையும் நீங்கணும். சுத்த மாயாத்திரையை பத்தி சொல்லல, ஆனா ஸ்டார்டா ஒரே ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன், அதை புரிஞ்சிக்க. சுத்த மாயாத்திரையும் விளக்கணும்ன்றாரு. ஏன் தெரியுங்களா? சுத்த மாயாத்திரை என்பது அகநிலை திரை. அகநிலை திரையும் இருக்கிற வரையும், அகநிலையில் இருக்க அணுக்கள் பெருக்கம் இருக்கிற வரையும் நாம ஆன்மீக நல்லா கேளுங்க, ஆன்மீகத்தினுடைய லாபத்தை அடைய முடியாது, பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய முடியாது. அப்ப அகநிலையில் இருக்கிற அந்த கலைவாணி அணுக்கள், மகாலட்சுமி அணுக்கள், உமையவன் சொல்ற அணுக்களும்
அந்தந்த மூட்டைகளுடைய அணுக்களில் இருக்க ஆண் அணுக்களும் எல்லாமே என்ன ஆகணும், தன்னுடைய ஆற்றலை எல்லாம் எங்க ஒப்படைக்கணும், ஆன்மாவுக்கு ஒப்படைக்கணும். அப்போ அந்த அணுக்களுக்குரிய உணவை கொடுத்து அவருடைய விண்ணப்பத்தை வச்சு, மாயா அணுக்களாகிய என் தாய்மார்களே, நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கியது போதும், அருளனை நடத்தி என்னை ஒப்படைக்கல் கேட்கணும். நான் தான் கேட்பேன். எனக்கு ஏன் உணர்ந்து இதெல்லாம் மாயா அணுக்கள் போகாது. அந்த மாயா அணுக்களை அருளெல்லாம் மாறணும். பிறவி பிறவியா என்னை மாயா நிலையில் வைத்திருக்கின்ற மாயாசக்தி அன்னையே, என்னை அருள் சக்தி அன்னையத்தில் ஒப்படைத்து விடு. எனக்கு அனுகிரகம் புரிய அவங்களை வேண்டினா அவங்க தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி மாயா நிலையில் இருந்து அருள் அன்னையாகிய ஆன்மா நிலையில் இருக்கிற அருள் அன்னைக்கு ஒப்படைச்சிருவாங்க. அப்ப அந்த அசுத்த மாயாவும் இருக்க, சுத்த மாயாவும் இருக்காது. அதுதான் அசுத்த மாயா அணுக்கள் இருக்கின்ற வரையில், அந்த திரைகள் இருக்கின்ற வரையில் ஆண் லாபத்தை பெற முடியாது. ஐயா பேர் சொல்வாரு, அசுத்த மாயா திரையோடு சுத்த மாயா திரை நீங்க வேண்டும். அது அது நம்ம பிரார்த்தனையில விளக்கமாட்டாரு பெருமானார். படிங்க ஒன்றரை மணி நேரம் நம்முடைய சன்மார்க்க வியந்தர் செல்லுபதியார்கள் அருட்பாவிலே அரசை ஆராய்ந்து இந்த கலிமுருகன் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை மிகவும் அற்புதமாக திரைவிளக்கமான முதல் திரையாகிய பச்சை திரையுடைய கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரைகள் முழுமையாக அகற்ற வேண்டும். அந்த அசுத்த மாயாத்திரையை அகற்றிவிட்டால் அடுத்த படிநிலைக்கு நாம் வருவதற்கு, சுத்த மாயாத்திரைக்கு வருவதற்கு, நம்முடைய ஆன்மா பலம் பெறுவதற்காக நிறைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஐயாவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வள்ளல் பெருமான் நம்முடைய ஐயா அவர்களுக்கு நன்கு உணர்த்தி அனுபவத்தினால் அவர் அனுபவித்து தன்னுடைய உடலையும் அந்த சன்மார்க்கவைக்கு கொண்டு செல்வதற்காக அவர் நிறைய சாதனைகளை எல்லாம் செய்து உடம்பை பெருமான் சொல்றார், உடம்பு இழைக்கணும்னு சொல்றார், உடம்பு இழைக்கணும். அந்த முறையிலே சன்மார்க்க வழியிலே, சன்மார்க்க முறையிலே வள்ளல் பெருமான் கூடிய கருத்துக்களை எல்லாம் சிறமேற்கொண்டு எடுத்துக்கொண்டு அதன் வழியிலே பயணித்து வள்ளல் பெருமானுடைய வழியிலே தொடர்ந்து அவர் வந்ததினால் கிடைத்த பலன்தான் இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நம்முடைய அற்புதமாக ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்னும் பல நிறைய கருத்துக்கள், நிறைய சப்ஜெக்ட்ல ஐயா பேசுறதுக்கு நிறைய தமிழ்நாடுக்குள்ள எல்லா சங்கங்களையும் போய் ஐயா சொற்பொழிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு அதெல்லாம் நேரம் ரொம்ப அதிகம் தேவைப்படுது. நம்ம 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கோம். இது நம்ம சங்கத்துல எல்லாம் மற்ற சங்கங்கள்ல நிறைய ஐயா சென்னையில் உள்ள நிறைய சபைகள்லாம் போய் அவங்க ஐயா சொற்பொழிவு வைப்பாங்க. அப்போ எங்க நேரம் பண்ண முடியுமோ, நல்ல கருத்துக்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதுக்காக நம்ம பயணிச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அதை பயன்படுவதற்காக நம்ம அங்கே சென்று நல்ல கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுல மத விஷயத்துக்கு ஐயா வந்திருக்காங்க, 1.5 நேரம் பேசுனாங்க, பரவாயில்ல அப்படின்னு இருந்தாம இந்த கருத்துக்களை இன்னும் ஆழப்பதி எவ்வளவுதான் நாம் பயிற்சி பெறப்பட வேண்டும், அந்த அனுபவத்தால எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக நாம் நிறைய பயிற்சி சன்மார்க்கம் என்றாலே பயிற்சி தான். விளம்பரம் சன்மார்க்கத்தை பயில வேண்டும். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் பயிற்சி கிடையாது. பயிற்சியை வலியுறுத்தது வள்ளல் பெருமான் ஒவ்வொரு மட்டும்தான். ஏன் பயிற்சியை வலியுறுத்தாரா? பயிற்சி ஒன்று நம்மை வாழ வைக்கும், நம்முடைய ஆயுட்காலத்தை எரிக்கும். உறக்கம் என்பது நமக்கு அது தூக்கம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கினா போறோம். நல்ல தூக்கம் 1 மணி நேரம் தூங்கினா போடக்கூடாது. 1 மணி நேரம் தூங்கினாக்க 1000 வருஷம் உயிர் வாழணும்னு சொல்றாரு. நம்ம 8 மணி நேரம் தூங்கியே பத்தல, பகலே தூங்கணும். அதாவது உறக்கம் என்பது நம்மளுடைய மரணத்தை வழிபட்டு கொண்டு செல்வதுதான் உறக்கம். உறக்கத்தை முடிஞ்சது நம்ம சன்மார்க்க உறக்கத்தை குறைக்கணும். சதாசிவகால வள்ளல் பெருமானுடைய எண்ணங்களிலே ஐயா அவர்கள் நமக்கு என்ன உரைத்திருக்கிறார்கள், நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம், பிறந்தனுடைய பயன் என்ன, இதை அனுபவிக்க வேண்டும், என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நிறைய சன்மார்க்க கருத்துக்களை நிறைய சன்மார்க்க அறிஞர்கள் பயின்ற அறிஞர்களிடம் போய் நம்ம சொல்றதை கேட்டு நம்ம அதன்படி நம்ம ஒழிய நடக்க வேண்டும். அனுபவமாக சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் சொன்னது எல்லா உலகத்துல இந்த இறைவன் படைத்த உயிர்கள் எல்லாம் பிறந்து பல உயிர்கள் எடுத்து பல பிறவிகள் எடுத்து இறுதியில் இருந்தாங்க மரணம் போய் முடியும்.
இவ்வாறு நம்ம ஐயா சொன்ன மாதிரி இந்த ருசி அறியக்கூடாது, ருசி இருப்பாது இருத்தல், சுகந்தம் இருப்பாது இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு வீட்டுல ஒரு சமையல் பண்ணாங்க, ஒரு கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கிறாங்க, உப்பு கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து என்ன சமைச்சிருக்கேன் உப்பே இல்லை, மனுஷன் சாப்பிடாதான் மனுஷன் சாப்பிட முடியாது சொல்றோம் இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம அடிமை? அந்த ருசிக்கு, நாட்டு ருசிக்கு நம்ம அடிமை. அந்த நாட்டு ருசிக்கு இல்லாம அந்த இறைவன் கொடுத்த அந்த தாவரங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய பொருள் எது சேர்க்கக்கூடாது? அந்த ஐயா சொன்ன மாதிரி சீரகம், உப்பு புளிகாரெல்லாம் இருக்குது, சீரகம் நிறைய சொல்றாரு. அதெல்லாம் வந்து நம்ம மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ருசி இல்லாத சாப்பாடு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம், உடம்பு வலிமைப்படுத்தும், பலப்படுத்தும். ருசியா சாப்பிட 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 எங்க போறோம்? நேரம் அங்க மேல போறது. எங்க சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம் எங்க இருக்கு? நமக்குள்ளே சொர்க்கமும் இருக்கு, நரகமும் நமக்குள்ள இருக்கு. சொர்க்கமும் நம்ம நரகமும் நமக்குள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒரு சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்காக வளர்ந்து வந்து இந்த பிறகு நம்மளை வந்து திருத்தல அகத்தே கெடுத்து புறத்து விடுத்திருந்த உலக சகத்தை பிரித்து சன்மார்க்க சங்கத்தை அவரும் மிகத்தை மரணித்து மகிழ்ந்ததற்கென்றே இந்த உலகத்தை இறைவன் அறிவிக்க விட்டு அருளை பெற்றிருந்தார். இப்ப நமக்காக பெருமாள் வந்துட்டாரு, எவ்வளவு ஜாதிகள் வந்துட்டாங்க. சார் உண்மை சொன்னது வந்தது, உண்மை உரைத்தல் வந்து எப்படி பெருமாள் சொல்றாங்க. அதனால பெருமாள் நம்ம வந்து சாதாரணமா இல்லாம நிறைய அருப்பாக்களை வந்து நிறைய சொல்லிட்டாங்க. எல்லாம் வாங்கி அருப்பா படிக்கணும். அருப்பா நிறைய ஒரு பொருள் ஒரு பாடல் எடுத்துட்டு அந்த ஒரு பாடலுக்கு என்னென்ன பொருள் சொல்றாரு, என்ன பொருளா இருக்கணும், நம்ம வந்து ஒரு பாடலை வெயிலிருந்து படிக்கிற போது அதனுடைய பொருள் வந்து தானா பெருமாள் உணர்ந்தார். இந்த பாடல் பற்றி அவருக்கு புரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பாடல் அந்த பாடலை ஒரு தடவை படிக்கிறது 3 தடத்துக்கு வந்து ஒரு பாடல் படிக்கணும். ஒரு பாடலை படிச்சோம்னாங்க அந்த பாடலை புரியல அப்படின்னு போடக்கூடாது. அதை 3 தடவை படிச்சோம்னாங்க 3ஆவது தடவை படிக்கிறது கண்டிப்பா அந்த பொருள் படணும். ஏன்னா உணர்ந்து படிக்கணும். உணர்ந்து படிக்கிற போது இறைவன் வந்து நமக்கு உணர்த்தலாம். அதான் உணர்வுன்னு சொல்றது. நம்ம உணர்ந்து படிச்சோம்னா இறைவனை நினைச்சு உணர்ந்து படிக்கிற போது அவன் உணர்த்தவர் நம்மை உணர்த்தவருக்காகவே இறைவன் தான். நம்ம அந்த பொருளை தேடி போனாதான் நம்ம அந்த பொருள் கிடைக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னாங்க போகணுன்ற எண்ணம் வைக்கணும். என்ன வச்சாலும் அங்க போய் வைக்கணும். இப்ப முதல்ல நம்ம இறங்க என்ன நினைப்பாருங்க, அங்க போய் சேர்ந்துட்டு மாதிரியே ஒரு பாவம் பண்றோம். 10 மணிக்கு வேணும் 10 மணிக்கு நம்ம அங்க போய் இருக்கிறவங்க முதல்ல மனம் நினைக்கிறது, அதுக்கப்புறம் செயல்படுத்தணும். அந்த மாதிரி இந்த பாடம் எடுக்கணும், அந்த பாடத்தை கூட்டணும் உணரணும் படிக்கணும்னாக்க நம்ம எண்ணத்துல வந்து அதை உணர்வோம். உணர்வுனா தானா படிக்க 3ஆவது படிக்கிறது பொருள் தானா படிக்கும். அதனால அழுப்பாளர் வந்து தமிழ் எப்படிமா வந்து எளிய நடைமுறை எழுதிட்டாங்க. ஒரு பாடம் நம்ம புரியாது, எல்லாமே அற்புதமான வார்த்தைகள். தமிழ் ரொம்ப எளிமையா இருக்கும். தேவாலயத்தில் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு பாடம் புரியாது. ஆனா அப்படியே பழ மாதிரி தனித்தனி முக்கணி படித்து வடித்துண்டாய் கூட்டி கற்பெண்ணி சர்க்கரையும் கற்பெண்ணி பொடியும் கலந்து அப்படின்னு பாடம் பண்றாங்க. அப்ப அப்படியே உறிஞ்சு எல்லா படத்தையும் ஒன்னா எடுத்து ஒரு ஒன்னா புரிஞ்சு கொடுத்து சாரா கொடுக்குறாரு, ஜூஸா கொடுக்குறாரு. ஏன் நம்ம தனித்தனி பழத்தை போய் சாப்பிடணும்? எல்லா பழத்தோட சுவை வந்துருமே, அதுதான் அனுப்பான். எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் திருவருட்பான். திருவருட்பான் சொல்லாத எல்லாம் பெருமாள் சொல்லிருக்காங்க. அதனால இது வரைக்கும் நம்மளுடைய சிறுவியா அர்த்தமா நமக்கெல்லாம் சன்மானத்துக்கு அந்த கல்வி சொல்றாங்க சிறப்பா நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, கேட்டிருக்கீங்க. இதுல ஏதாவது ஒரு நேரம் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும். சந்தேகம் வராமல் முழுமையாக தெளிவடைஞ்சவங்க இல்லை. சந்தேகம் வந்ததா உங்களுக்கு என்ன பையன் இருக்கோ அதை கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டு ஏன்னா இந்த ஷெட்யூல் நம்ம நிகழ்ச்சிகளை போட்டபடி எல்லாமே பண்ணுறோம். சொற்பொழிவுக்கு ஒரு கேள்வி வருது. சொற்பொழிவு செய்யறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பேசிருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்தி கேட்டுப்போம், நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு இப்படிங்கிறத நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். அதான் கேள்வி ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கலாம். ஐயா சொற்பொழிவு வந்து ஒரு நிகழ்ச்சி படிப்பாக்க நிகழ்ச்சி நடக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் கேட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி செய்யலாம். இப்ப நம்முடைய சங்கத்துக்கு ஐயா சொற்பொழிவாக்குவதற்காக ஐயா பாராட்டி நம்முடைய சன்மார்க்க சங்கம் பயனாளர் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்முடைய சன்மார்க்க இயந்தர் தயவு செல்வமுடியா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்துடைய
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை